வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வந்தார்கள் வென்றார்கள் அத்தியாயம் 40. மகன் குஸ்ரோவிற்கு உதவிய சீக்கிய குருவுக்கு தேவையில்லாமல் மன்னர் மரண தண்டனை வழங்கினாரே தவிர மற்றபடி சீக்கியர்களை அல்லல்படுத்தியதாக தகவல் இல்லை. அதே சமயம் தன்னை பற்றி தவறான கருத்துக்களை பரப்பிய 2 முஸ்லிம் மத குருமார்களை சிறையில் அடைத்தார் ஜஹாங்கீர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒரே ஒரு முறை இந்துக்கள் வருந்தும்படி பாதுஷா நடந்து கொண்டதுண்டு. புஷ்கர் சென்றிருந்த போது அங்கே ஏரிக்கரையில் இருந்த சிறு கோயிலில் இந்துக்கள் வழிபட்டு கொண்டிருந்த மனித உடலும் பன்றி தலையும் கொண்ட ஒரு விக்கிரகத்தை கண்டு திடுக்கிட்டார் ஜஹாங்கீர். இது என்ன சிலை என்று கோபப்பட்டார் மன்னர். தன்னுடன் இருந்த வீரர்களை அழைத்து அந்த சிலையை சுக்குநூறாக உடைத்து புஷ்கர் ஏரியில் தூக்கி எறிய செய்தார். கூடவே இந்த ஏரி முடிவில்லாத ஆழம் கொண்டது, பாதாளம் வரை போகிறது என்று இந்துக்கள் நம்புவது பற்றி கேள்விப்பட்ட ஜஹாங்கீர் அதெல்லாம் வெறும் மூட நம்பிக்கை என்று சொல்லிவிட்டு நீண்ட ஒரு குச்சியை கொண்டு வர செய்து அதை நீரில் விட்டு ஏரி இவ்வளவுதான் ஆழம் என்று நிரூபித்துவிட்டு ஆக்ராவுக்கு திரும்பினார். ஓவியர்களும் இசைக்கலைஞர்களும் கவிஞர்களும் படு சுறுசுறுப்போடு இயங்கிய கலாச்சார பொற்காலம் ஜஹாங்கீருடையது என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஏன், துளசிதாசர் வாழ்ந்து இராமாயணம் எழுதியது இந்த முகலாய சக்கரவர்த்தியின் காலத்தில்தான். ஜஹாங்கீர் கண்ணை மூடியதும் நாட்டில் கோஷ்டி பூசல் வெளிப்படையாக வெடித்தது. தன் பதவி செல்வாக்கு எல்லாம் கன நேரத்தில் கை நழுவி போய்விடுமோ என்று பரபரத்த நூர்ஜஹான் ஜஹாங்கீரின் இளைய மகன் ஷாரியாருக்கு, நூர்ஜஹானுக்கும் அவருடைய முதல் கணவருக்கும் பிறந்த மகளை மணந்து கொண்டவர், உடனே வரவும் என்று அவசர தகவல் அனுப்பினார். சிறு வயதிலேயே கும்மாளம் போட்டு சீரழிந்து போயிருந்த ஷாரியாரை ஒரு விதமான பெருநோய் தாக்கியிருந்தது. அதன் விளைவாக தலைமுடி மட்டுமல்ல, மீசை புருவம் என்று அடியோடு முடிகொட்டி உடல் ஒரு விதமாக வெளுத்து பரிதாபமாக போயிருந்தது அந்த இளவரசரின் தோற்றம். ஆகவே வெளியில் தலை காட்டாமல் லாகூர் சென்று அங்கே ஜஹாங்கீரின் அரண்மனையில் தங்கினார் அவர். நூர்ஜஹானிடமிருந்து தகவல் போனதும் அந்த நிலையிலும் லாகூர் அரண்மனை கஜானாவிலிருந்து பணத்தை எல்லாம் எடுத்து சுமார் 70 லட்சம் ரூபாய் கூடியிருந்த பிரபுக்கள் தளபதிகளுக்கு விநியோகித்து வழிக்கு கொண்டு வந்து ஒரு படையை திரட்டினார் ஷாரியார். மகாராணியின் சகோதரர் ஆசஃப் கானின் மாப்பிள்ளை ஷாஜஹான், விடுவாரா சகோதரர் நூர்ஜஹானிடமிருந்து ஷாஜஹானின் 2 குழந்தைகள் தாரா ஷிகோ, ஷா ஷுஜா, அவுரங்கசீப் மூவரையும் தன்னுடன் உடனடியாக அழைத்து கொண்டு நூர்ஜஹானை சகல வசதிகளுடன் வீட்டுச் சிறையில் இருத்தினார். இதைத் தொடர்ந்து தெற்கே தட்சிண பிரதேசத்திலிருந்து ஷாஜஹான் வந்து சேரும் வரை அரியணையில் வெற்றிடம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஷாஜஹானின் அண்ணனான மறைந்த குஸ்ரோவின் மகன் தவார் பக்ஷ் என்ற அப்பாவிளைஞருக்கு பட்டம் சூட்டினார் அவர். இனி படையுடன் ஷாரியார் லாகூரிலிருந்து கிளம்பினால் அது ராஜ துரோகமாகும். முகலாய படை அதிகாரப்பூர்வமாக ஷாரியாரை எதிர்த்து போரிட முடியும் என்பதுதான் ஆசஃப் கானின் புத்திசாலித்தனமான திட்டம். அது வெற்றிகரமாகவே நிறைவேறியது. ஷாரியார் லாகூரிலிருந்து கிளம்பிய செய்தி வந்தவுடனேயே ஆசஃப் கான் ஆணையிட நிலைமையை புரிந்து கொண்ட முகலாய படை லாகூருக்கு 3 மைல் தொலைவில் ஷாரியாரின் படையை எதிர்கொண்டது. ஷாரியார் வெளியே எங்காவது தப்பி ஓடியிருக்கலாம். தன் தோற்றம் நினைவுக்கு வந்ததோ என்னவோ, லாகூர் அரண்மனையில் அந்தப்புறத்தில் திரும்பி ஓடி சென்று ஒளிந்து கொண்டார் அந்த பரிதாப இளவரசர். மறுநாள் ஆசஃப் கான் அனுப்பிய படை அரண்மனையை சூழ்ந்து கொண்டது. படையோடு சென்ற பிரபுக்கள் தளபதிகள் உள்ளே நுழைந்து அங்கே அந்தப்புறத்தில் பணியில் இருந்த ஒரு அலி ஆசஃப் கானின் விசுவாசி கதறிக்கொண்டிருந்த ஷாரியாரை பரபரவென்று இழுத்து கொண்டு வந்து வெளியே போட்டான் அந்த அடிமை. ஆசஃப் கான் தளபதிகள் சிறையில் தள்ளினார்கள் அந்த இளவரசரை. 2 நாட்கள் கழித்து ஆசஃப் கான் சொல்லி அனுப்ப ஷாரியார் கண்களை வழக்கமான முகலாய சம்பிரதாயப்படி தோண்டி எடுத்து விட்டார்கள். வெற்றி என்று ஆசஃப் கான் செய்தி அனுப்பினார் ஷாஜஹானுக்கு. ஆக்ராவை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்த ஷாஜஹான், நம்முடைய புதிய ஆட்சி மலரப் போகிறது. தம்பி, அண்ணனின் மகன், சித்தப்பா மகன்கள் இவர்கள் தற்போது வெறும் நெருஞ்சி முட்களாக இருந்தாலும் எதிர்கால பிரச்சனைகளாகவும் உருவாகக்கூடும். இவர்களை உயிரோடு விட்டு வைக்க வேண்டியது அவசியம்தானா என்று ஒரு கடிதம் எழுதி அதை வீரர் ஒருவரிடம் தந்து விரைவாக முன்னதாகவே ஆக்ராவுக்கு அனுப்பினார். அதை படித்தவுடனே அரியணையில் இருந்த தற்காலிக பொம்மை தவார் பக்ஷ், நோயாளி இளவரசர் ஷாரியார் மற்றும் ஷாஜஹானின் சித்தப்பா மகன்கள் எல்லோரையும் கூண்டோடு மேலுலகம் அனுப்பி வைத்துவிட்டு ஷாஜஹான் அரியணைக்கு நிம்மதியாக நடந்து செல்ல இரத்த கம்பளம் விரித்து வைத்தார் ஆசஃப் கான்.
பிப்ரவரி 4ஆம் தேதி ஆகஸ்ட் 1628 ஆக்ராவில் ஷாஜஹான் முடிசூட்டு விழா கோலாகலமாக நடந்தது. சாம்ராஜ்யத்தின் மூலை முடுக்குகளுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு எல்லா ஊர்களிலும் பிரமாதமாக விழாக்கள் கொண்டாட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. எங்கெங்கு காணினும் கலை நிகழ்ச்சிகள், ஊர்வலங்கள், பேரணிகள். நாட்டின் எல்லா மசூதிகளிலிருந்தும் கலைஞர்களும் கவிஞர்களும் அறிஞர்களும் ஜோதிடர்களும் ஆக்ராவுக்கு வரவழைக்கப்பட்டு பரிசுகள் தந்து கௌரவிக்கப்பட்டனர் என்றால் பார்த்து கொள்ளலாம். அரண்மனை விஐபிகள் பற்றி கேட்கவே வேண்டாம். மகாராணி மும்தாஸுக்கு 6 லட்சம் ரூபாய் விழா போனஸாக தரப்பட்டது. ராஜ குடும்பத்தை சேர்ந்த எல்லா குழந்தைகளுக்கும் மொத்தமாக 8 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டது. இந்த கால மதிப்பிற்கு சில கோடிகள். வெற்றிகரமாக செயல்பட்ட ஆசஃப் கான் மும்தாஜின் தந்தை பிரதான அமைச்சராக பதவி உயர்வு பெற்றார். ஆரம்பத்திலிருந்தே நூர்ஜஹானுக்கு எதிர்கோஷ்டியில் இருந்த மஹபத் கான் சகல வசதிகளுடன் கொண்ட ஆஜ்மீருக்கு அவர் கேட்டுக்கொண்டபடி கவர்னராக்கப்பட்டார். அப்படியென்றால் நூர்ஜஹானின் கதி பெரும் அரசியல் சக்தியாக விளங்கி மிகுந்த செல்வாக்குடன் வாழ்ந்து விதவையாகி போன அந்த மகாராணியின் பொது வாழ்வு அதோடு நிறைவு பெற்றது. அனாவசியமாக அந்த சிற்றன்னையை அவமானப்படுத்தவில்லை புதிய சக்கரவர்த்தி ஷாஜஹான். ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய் பென்ஷன் தந்ததோடு அந்தப்புரத்தில் நூர்ஜஹானும் அவருடைய விதவை மகளும் தொடர்ந்து தங்க இடமும் வசதியும் செய்து தந்தார் மன்னர். தன் நிலைமையை புரிந்து கொண்ட நூர்ஜஹானும் குரல் எழுப்பாமல் அடக்க ஒடுக்கமாக நடந்து கொண்டார். கணவர் ஜஹாங்கீர் மறைந்து 18 ஆண்டுகள் வாழ்ந்த நூர்ஜஹான் தனக்கென்று லாகூரில் தன் கணவரின் கல்லறைக்கு பக்கத்திலேயே நிலம் வாங்கி அங்கு சற்றே சிறிய கல்லறை ஒன்றை கட்டி கொண்டார். பிற்பாடு நூர்ஜஹான் இறந்த பிறகு அரசு மரியாதைகளுடன் அவர் உடல் அங்கே புதைக்கப்பட்டது. சிலருடைய ராசி தோல்வி அடைந்தால் எல்லாமே ஏடாகூடமாக போகும் என்று கூறுவதுண்டு. அதற்கேற்ப ஜஹாங்கீர் நூர்ஜஹான் தம்பதி மண்ணுக்குள் போன சில 100 ஆண்டுகளுக்கு பிறகு விதி அந்த தம்பதியை விட்டு வைக்கவில்லை. இன்று அந்த இரு கல்லறைகளுக்கும் இடையே சற்று அசந்தர்ப்பமாக போகிறது ஒரு ரயில் பாதை. எதிர்ப்பு முட்கள். இரத்த கோலங்கள் போடப்பட்ட படிக்கட்டுகளில் ஏறி சென்று அரியணையில் அமர்ந்த ஷாஜஹானால் சில மாதங்களே நிம்மதியாக அமர முடிந்தது. உறையில் போட்ட வாளின் ஈரம் உலர்வதற்குள் புதிய சக்கரவர்த்தியை எதிர்த்து வெவ்வேறு இடங்களிலிருந்து வெடித்தது 2 புரட்சிகள். இம்முறை வெளியிலிருந்து. எதிர்த்தவர்களில் ஒருவர் இந்து, மற்றொருவர் முஸ்லிம். ஜஹாங்கீர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அக்பரின் அருமை தோழர் அப்துல் ஃபஷலை வஞ்சகமாக வழிமறித்து கொன்ற ராஜபுத்திர தலைவர் வீர்தேவ் சிங்கை நினைவிருக்கிறதா? ஜஹாங்கீர் இறப்பதற்கு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பே வீர்தேவ் சிங் காலமானார். சற்றே அபரிமிதமான ஆசைகள் கொண்ட அவருடைய மகன் ஜஜ்ஹார் சிங் தேவ் இப்போது குறிவைத்தது ஜஹாங்கீரின் மகனுக்கு. ஆக்ராவுக்கு சுமார் 100 மைல் தொலைவில் உள்ள ஓர்ச்சா ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த ஜஜ்ஜார் படை திரட்டி கொண்டு புரட்சியில் இறங்கினார். அவரை வழிக்கு கொண்டு வர படையுடன் கிளம்பினார் ஷாஜஹானின் 16 வயது நிரம்பிய மகன் அவுரங்கசீப். அவர் தலைமையில் 20,000 வீரர்களுடன் அலையென முன்னேறி வந்த முகலாய படையைக் கண்டு கலங்கி போனார் ஜஜ்ஹார். காட்டுக்குள் அவர் தப்பி ஓட மாட்டிக்கொண்ட அவருடைய மகன்கள் சிறைப்படுத்தப்பட்டார்கள். ஜஜ்ஹாரின் ஒரு மகன் சிறுவன் துர்காபன் முகலாயர்களால் மதமாற்றம் செய்யப்பட்டார். அரண்மனை பெண்கள் ஷாஜஹானின் அந்தப்புரத்திற்கு பணிப்பெண்களாக அனுப்பப்பட்டனர். ஜஜ்ஹாரின் மற்ற 2 மகன்கள் சிறையில் தள்ளப்பட்டார்கள். சில நாட்கள் கழித்து அந்த இளைஞர்கள் மதம் மாறப் போகிறார்களா, மரணத்தை தழுவப் போகிறார்களா என்று கேட்டு அனுப்பினார் ஷாஜஹான். அந்த 2 இளம் கைதிகளும் 2வதை தேர்ந்தெடுத்தார்கள். இப்படியாக அக்பர் மெனக்கெட்டு கட்டி வைத்த மத ஒற்றுமை கோட்டையில் ஷாஜஹான் ஆட்சியில் விரிசல்கள் கிளம்பியது சற்றே விபரீதமான நிகழ்ச்சிதான். பிற்பாடு அவுரங்கசீப் காலத்தில் கோட்டையே சரிந்தது வேறு விஷயம். மத்திய பிரதேச காட்டுப்பகுதியில் ஒளிந்து கொண்டிருந்த ஜஜ்ஹார் அங்கே வசித்த காட்டுவாசிகளுடன் ஏதோ தகராறில் ஈடுபட கொடூரமாக அவர்களால் கொல்லப்பட்டார். அவர் காட்டுக்குள் கிடந்த ஜஜ்ஹாரின் உடலை கண்டெடுத்த ஒரு முகலாய தளபதி இறந்தவரின் தலையை ஏக மகிழ்ச்சியுடன் வெட்டி எடுத்து ஷாஜஹானுக்கு அனுப்பினார். மக்கள் பார்வைக்காக சில நாட்கள் கோட்டை வாசலில் கூர்மைப்படுத்தப்பட்ட ஒரு மூங்கில் கம்பத்தில் செருகி வைக்கப்பட்டது அந்த இந்து மன்னரின் தலை. இஸ்லாமிய வீரர்
கான்ஜஹான் லோடி ஷாஜஹானுக்கு ஏற்படுத்தியது சற்றே தீவிரமான தலைவலி. மொகலாய சக்கரவர்த்தியின் கீழ் பல ஆப்கானிய வீரர்கள் அடக்க ஒடுக்கமாக பணியாற்றி வந்தாலும் ஒரு காலத்தில் டெல்லியில் அமர்ந்து ஆட்சி புரிந்தவர்கள் அல்லவா நாம் என்ற எண்ணம் பல ஆப்கானிய வீரர்களின் மனதில் புரட்சி கனலாக கதகதத்து கொண்டிருக்கத்தான் செய்தது. கான்ஜஹான் லோடியும் மொகலாய அரசின் குஜராத் பிரதேசத்திலும் பிறகு தட்சிண பகுதியிலும் கவர்னராக இருந்தவர்தான். மனதுக்குள் மொகலாய ஆக்கிரமிப்பை வெறுத்தார் அவர். ஜஹாங்கீர் இறந்ததைத் தொடர்ந்து நிகழ்ந்த குறுகிய கால குழப்பத்தை கண்ட அவர் இதுவே தருணம் என்று முடிவு கட்டி புரட்சி கொடியை கையில் தூக்கினார். குறைந்தபட்சம் தென்னிந்தியாவையாவது கைப்பற்றி புதிய சாம்ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்பது அவர் கனவு. பிரச்சினை பண்ணிய கான்ஜஹான் லோடி மீது ஏற்பட்ட கோபத்தை அடக்கி கொண்ட ஷாஜஹான் லோடியை ஆக்ராவுக்கு வரவழைத்து பேச்சுவார்த்தைகள் நிகழ்த்தினார். ஆனால் தலைநகரில் லோடி அவ்வளவு மரியாதையுடன் நடத்தப்படவில்லை. ஷாஜஹானை அவர் நம்பவும் இல்லை. தவிர கவர்னராக இருந்தபோது அரசு பணத்தில் புகுந்து விளையாடியதாக குற்றச்சாட்டுகளும் அவர் மீது இருந்தன. நடக்கவிருந்த இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தையில் டெல்லி மேலிடம் பிடியை இறுக்கி ஊழல் பட்டியல் படிக்குமோ, ஒருவேளை தான் சிறைப்படுத்தப்படுவோமோ என்று ஏதேதோ கற்பனை செய்து கொண்டு கலக்கமுற்ற கான்ஜஹான் ஒரு நாள் இரவு ஆக்ரா அரண்மனையிலிருந்து தப்பி ஓடிவிட்டார். உடனே மொகலாய படை அவரை துரத்த ஓர்ச்சா மன்னர் ஜஜ்ஹார் சிங் ராஜ்யத்திற்குள் தஞ்சம் அடைந்தார் லோடி. ஜஜ்ஹாரின் மூத்த மகன் விக்ரம்ஜித் யாராலும் சுலபத்தில் தொடர முடியாத மலைப்பாதைகள் வழியாக லோடியை அனுப்பி தப்பிக்க வைத்தும் பலனில்லாமல் போனது. காட்டிலும் மேட்டிலும் இந்த ஆப்கானிய வீரர் அலைய மொகலாய படை சற்றும் தளராமல் துரத்தியது. வேறு வழியாக தப்ப பார்த்த லோடியின் மகன்களும் நெருங்கிய நண்பர்களும் அடங்கிய குழு மொகலாய படையிடம் சிக்கிக்கொண்டு எல்லோருடைய தலையும் சீவப்பட்டது என்ற தகவல் வந்து சேர்ந்ததும் கான்ஜஹான் நம்பிக்கை இழந்து துவண்டு போனார். தன் கூடவே வந்த தன் வீரர்களை பார்த்து எங்கேயாவது சென்று தப்பித்து கொள்ளுங்கள், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நடப்பது நடக்கட்டும் என்று அவர் விரக்தியுடன் சொல்ல பலர் பிரிந்து சென்றனர். சிலர் அந்த சோதனையான நேரத்திலும் தங்கள் தலைவனுக்கு அரணாக நின்றார்கள். கடைசியில் அவர்களை சூழ்ந்து கொண்ட மொகலாய வீரர்கள் செலுத்திய ஈட்டிகள் அந்த ஆப்கானிய வீரரின் உடலை குத்தி கிழித்தன. கடைசி வரை போரிட்டு வீரமரணம் அடைந்தார்கள் கான்ஜஹானின் வீரர்கள். துண்டிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட தலைகளோடு ஆக்ரா திரும்பிய ஷாஜஹானின் படை கோட்டை வாசலில் தலைகளை தாங்க தயாரானது 100க்கும் மேற்பட்ட மூங்கில்கள். உறவினர்கள் எதிர்ப்பு, உள்நாட்டு புரட்சிகள், அடுத்தபடியாக வாலாட்டியவர்கள், இந்திய மண்ணில் வியாபாரம் செய்ய வந்த வெளிநாட்டினர். வங்காளத்தில் சில ஆண்டுகளாகவே ஏராளமாக போர்ச்சுகீசியர்கள் தங்கி உப்பு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஜஹாங்கீர் காலத்திலிருந்தே வங்காளத்தில் உப்பு வியாபாரம் செய்ய போர்ச்சுகீசியர்களுக்கு லைசன்ஸ் தரப்பட்டிருந்தது. திறமையான அந்த வியாபாரிகளிடமிருந்து டெல்லி கஜானாவுக்கு பல ஆயிரக்கணக்கில் வரிப்பணம் வந்ததால் ஷாஜஹான் அரசு அவர்களின் நடவடிக்கைகளில் தலையிடாமல் இருந்தது. இதனால் குளிர் விட்டு போன போர்ச்சுகீசியர்கள் ஏதோ கொள்ளைக்காரர்கள் ஸ்டைலில் சுற்றுப்புற ஊர்களில் திடீர் பிரவேசம் செய்தும் அப்பாவி மக்களை மிரட்டி தண்டல் வசூலிப்பதிலும் ஈடுபட்டனர். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் நூற்றுக்கணக்கில் ஏழை மக்களை அடிமைகளாக வசப்படுத்தினார்கள். கிறிஸ்தவ பாதிரிகளை வைத்து அவர்களை வலுக்கட்டாயமாக மதம் மாற்றினார்கள். போக போக கொழுத்து போன அவர்களின் அராஜகம் அதிகரித்தது. வங்காள ஊர்களில் துப்பாக்கி ஏந்திய போர்ச்சுகீசியர்கள் கும்பலாக நுழைவதும், பெண்களையும் வயதானவர்களையும் பணைய கைதிகளாக பிடிப்பதும், அவர்களுடைய வீட்டு முன்னாலேயே அவர்களை சவுக்கால் அடித்து துன்புறுத்துவதும் சகஜமான காட்சிகளாக ஆனது. அழுது கொண்டே பல இளைஞர்கள் பணம் சேகரித்து கொடுத்து தங்கள் பெற்றோரை திரும்ப அழைத்து கொண்ட பரிதாப நிகழ்ச்சியும் நடந்தன. ஒரு வழியாக ஷாஜஹான் காதுகளுக்கு இந்த தகவல்கள் சென்றடைய கொதித்து போனார் பாதுஷா. உடனடியாக டெல்லியிலிருந்து கிளம்பியது ஒரு அதிரடிப்படை. 3 மாதங்கள் வங்காளத்தில் தங்கி போர்ச்சுகீசியர்களை புரட்டி எடுத்தார்கள் மொகலாய வீரர்கள். நிலைமை தலைகீழானது. போர்ச்சுகீசியர்கள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள மொகலாய தளபதிகளுக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் தர முயன்று அதில் தோல்வியும் அடைந்தார்கள். டெல்லி படையின் வாட்கள் சுழன்றன. துப்பாக்கிகள் தொடர்ந்து இயங்கின. மொத்தம் இறந்த போர்ச்சுகீசியர்கள் 10,000க்கும் மேல். ஆண், பெண் என்று சுமார் 5000 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். நன்றி. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.